கூறும் பொழுது அவர் வார்த்தையை கேட்டு அதற்கு ஏற்ப நம்முடைய வாழ்க்கைகளை அவர் ஒப்புக் கொடுக்கிறார். தேவனுக்கு நேராக நம்முடைய இதயங்களை ஆவியானவருக்கு நேராக ஆவியானவர் இருந்தால்தான் அவருடைய சத்தத்தை நாம் கேட்க முடியும். அப்போ தொடர்ந்துமாய் நாம் நடுவிலே தேவன் பேசிக் கொண்டு வருகிற காரியம் விசுவாசத்தை குறித்து பல கோணங்களிலே பல விதங்களிலே தேவன் நம்மோடு இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். அப்போ இந்த விசுவாசத்தை நானும் நீங்களும் நன்றாக ஓடி முடிக்க வேண்டும் என்றுதான் ஆவியானவர் நம் நடுவிலே பிரயாசப்படுகிறார், பேசுகிறார், நம்மை உற்சாகப்படுத்துகிறார். ஆகவே நம்மை உற்சாகப்படுத்தி நமக்கு ஜீவ மார்க்கத்தை போதிக்கிற தேவன் நம்மை நன்மைக்கு ஏதுவாகவே நடத்துகிறவராய் இருக்கிறார். ஆகவே இந்த நாளிலும் நாம் பார்க்க போகிற காரியம் நம்முடைய விசுவாசத்தை விட்டு வழி விலகி போக பண்ணுகிற உபாயம். வேத வார்த்தையின் அடிப்படையில் அது என்ன என்ற இன்றைக்கு அநேக காரியங்கள் நாம் சபைக்குள்ளாக பார்க்கிறோம், தேவ பிள்ளைகளோட வாழ்க்கையிலே பார்க்கிறோம், நம் நடுவிலே பார்க்கிறோம், நம்மை சுற்றிலும் பார்க்கிறோம், தேசங்களில் பார்க்கிறோம். அப்போ அந்த விசுவாசத்தை விட்டு நம்மை வழி விலகி போக பண்ணுகிறதுக்கு ஒரு உபாயம் உண்டு. அந்த வேதத்தின் அடிப்படையில் நாம் பார்த்தால்தான் நமக்கு அது நன்றாக விளங்கும். அப்போ இந்த காரியத்துக்குள்ளே அகப்பட்டோடைய நிலைமை என்னவாய் முடிந்தது என்று வேதத்திலே இருக்கிற சில கதாபாத்திரங்கள் வைத்து நாங்கள் பார்த்து வேதத்திலே தேவன் நமக்கு என்ன ஆலோசனை கொடுக்கிறார், இது எப்படி நம்மை தாக்கும், இது நம்மை அணுகும் பொழுது அதனுடைய அணுகுமுறை எப்படி இருக்கும், இதை நாம் புரிந்து கொண்டு நாம் இதில் அகப்பட்டு விடக்கூடாது. இதை நாம் அகப்பட்டு விட்டோம்னா அது பெரிய ஒரு கண்ணி, இது பெரிய ஒரு வலை. இதுக்கு மாட்டிட்டா வெளியில வாரது மிகவும் கஷ்டம். அப்போ அது எப்போது நம்முடைய இதயத்துல அது பேசிக்கொண்டே இருக்கும். அப்போ அது நமக்குள்ள வரவிடாத படிக்கு நாம் அதை தடுத்து தேவனுடைய விசுவாசத்திலே நிலைத்திருந்து ஓடணும் என்றுதான் தேவன் நம்மோடு பேச விரும்புகிறார். ஆவியானவர் நம்மை உற்சாகப்படுத்த விரும்புகிறார். என்றால் ஆவியானவருடைய ஒரு தன்மை நம்மை உற்சாகப்படுத்துவது, நம்மை அந்த சந்தோஷத்தினால் நிரப்புவது. அப்போ இன்றைய நாளும் தேவன் நம்மோடு பேச இருக்கிற காரியத்துக்கு அவருடைய வார்த்தையை 119வது சங்கீதம் எடுங்க, 749வது பக்கம். சங்கீதக்காரன் எழுதி வைத்த ஒரு காரியம், அதில் இருந்து நாம் நம்முடைய வேத வாசிப்பை தொடங்கி நாம் தியானம். 118வது வசனத்தை வாசிங்க. பிரமாணங்களை விட்டு வழிவிலகுகிற யாவரையும் மிதித்து போடுகிறேன், அவர்களுடைய உபாயம் வெறும் பொய்யே. ஆமென். நம்மை விசுவாசத்தை விட்டு வழி விலகி போக பண்ணுகிற உபாயம் என்ன? அதான் அங்கே சொல்லுகிறார், பிரமாணங்களை விட்டு வழி விலகி போக பண்ணும். அது அப்படிப்பட்டவர்கள் துன்மார்க்கத்துக்கு ஏதுவாய் இருக்கிறார்கள், அவர்களை மிதித்து போடுகிற ஒன்றுமில்லாமல் ஆக்கி போடுவீர். அப்ப அடுத்ததாய் சொல்லுகிறார், அந்த உபாயம் தான் என்னது? பொய். இன்றைக்கு சத்துருவானவன் சபைகள் நடுவிலே கட்டவிழ்த்து விட்டு இருக்கிற, தேவ பிள்ளைகள் நடுவிலே கட்டவிழ்த்து விட்டு இருக்கிற, இன்றைக்கு நாம் பார்க்க போனால் எங்கும் பார்க்கக்கூடிய ஒரு பிரதானமான ஒரு காரியம், மேலோங்கி எழும்பி இருக்கிற காரியம் என்ன? அந்த உபாயம் என்ன? பொய். ஆவியானவர் அதை நமக்கு காட்டி கொடுக்க விரும்புகிறார். நாம் அதுக்குள்ளே அகப்பட்டுட்டோம் என்று சொன்னா, அந்த பொய்க்குள்ளே நாங்கள் போயிட்டோம் என்று சொன்னா, பிறகு மெய்யை நம்புவது மிக 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 கடினம். அதை சத்துரு நன்றாய் புரிந்து வைத்திருக்கிறார். அப்போ இந்த நாட்களே நம்மை விழுத்த, நம்முடைய குடும்பங்களை விழுத்த, நம்முடைய சபையை விழுத்த அவன் வைத்திருக்கிற பெரிதான உபாயம்தான் என்ன? பொய். அது நம்ம விசுவாசம், அதாவது பிரமாணம். பிரமாணம் என்றால் விசுவாசத்தை காண்பிக்கிறது. அந்த விசுவாசத்தை விட்டு நம்மை வழி விலகி போக பண்ணிவிடும். அப்போ நாம் மிகவும் கவனமாய் அவதானமாய் ஒவ்வொரு அடியாக அந்த விசுவாசத்திலே நம்முடைய காலடிகளை நாம் உறுதியாய் வைத்து நாம் கடந்து செல்லணும். விசுவாசம் என்றது உறுதியாய் பொறுமையாய் ஓடி முடித்தால் தான் நாம் ஜெயிக்க முடியும். அப்போ அதை நாம் கொஞ்சம் அவசரப்பட்டு ஓட வெளிக்கிட்டால், நாம் கொஞ்சம் அதை வேகமாய் ஓட வெளிக்கிட்டால் நாம் நிலை தடுமாறி விழுந்து விடுவோம். அப்போ ஒவ்வொரு அடியும் நாம் மிக அவதானமாய் வைக்கணும். அப்போ நம்மை சுற்றிலும் சத்துரு வைத்திருக்க பல உபாயங்கள் உண்டு. பல காரியங்களை வேதம் நமக்கு எச்சரித்துக் கொண்டே வருகிறது. இங்கே அழகாய் சங்கீதக்காரன் எழுதி வைக்கிறான்,
நம்ம விட்டு வழிவிலகி போவதன் உபாயம் என்ன, அந்த தந்திரம் என்ன? அது பொய். மிக பெரிய ஒரு பொய்யின் காலத்துக்குள்ளே சபை வந்து நிற்கிறது. சபைக்குள்ளே பொய்களை கட்டவிழ்த்து விடுகிறார்கள். அப்போ இதை நம்பி அநேகர் வழிவிலகி போகிறார்கள். பின்பாய் அது சரிவரல கைகூடல் என்னும் பொழுது அவர்களுடைய ஜீவிதம் துன்மார்க்கமாய் மாறிவிடுகிறது. அப்படிப்பட்டவர்களை தேவன் அருவருக்கிறார், இல்லை மிதித்து போடுவார். கடைசி நாளிலே அவர்களை அவர் ஒன்றுமில்லாமல் ஆக்கி போடுவார் என்று அவருடைய வார்த்தை நம்மை எச்சரிக்கிறது. அப்போ முதலாவது நாம் இந்த பொய்யை கொஞ்சம் சற்று விரிவாய் பார்ப்போம். வேதத்தின் அடிப்படையில் எப்படியெல்லாம் இந்த பொய் கிரியை செய்கிறது என்று நாம் பார்த்துட்டு பின்பாக அதற்குள்ளே அகப்பட்ட இருவருடைய வாழ்க்கையை பார்த்து அவர்களைப் போல் நாமும் இருந்து விடாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருந்து பின்பாய் தீர்க்கதரிசியுடைய தேவன் எண்ணத்தை நமக்கு சொல்லுகிறார். அவர் தம்மை குறித்து வெளிப்படுத்தும் பொழுது எப்படி தன்னை காண்பிக்கிறார், அடையாளப்படுத்தி காண்பிக்கிறார் என்பதை பார்த்து பின்பாக நமக்கு அவர் கொடுக்கிற அந்த ஆலோசனைகளை நம்மை உட்படுத்தி அதன்படி நாம் இந்த நாளிலும் அவருக்கு ஒப்பு கொடுத்து அந்த தேவ ஆவியானவர் நம்மை இந்த பொய்களிலிருந்து தப்புவிக்க வல்லவர் அவர் ஒருவர் மாத்திரமே. அவர் இல்லாமல் நாம் இந்த பொய்களிலிருந்து தப்பவே முடியாது. ஏனென்றால் பாருங்க, வேத வார்த்தையை வைத்துத்தான் காரியங்கள் அதிகமாய் நடக்கும். அதான் நீங்க மிக கவனமா இருக்கணும். தேவ பிள்ளைகள் மிக எச்சரிக்கையாய் இருக்க வேண்டிய காலம். அந்த காலத்துக்குள்ளே நாம் வந்து விட்டோம். அப்போ நாம் ஒரு அடி அவசரப்பட்டு வைத்தாலும், ஒரு அடிதான் நாம் கொஞ்சம் முந்தி ஓடலாம் நினைத்தாலும் நாம் நம்முடைய வாழ்க்கையை அழித்து போடுவது சர்வ நிச்சயம். அப்போ நாம் மிக எச்சரிக்கை இருக்கணும் என்றுதான் ஆவியானவர் நம் நடுவிலே இந்த காரியத்தை பேச விரும்புகிறது. நம்முடைய விசுவாச ஓட்டத்தை அப்படியே தலைகளாய் மாற்றி நீதிமொழி 21வது அதிகாரம், அப்படியே முன்னுக்கு வாங்க. 21வது அதிகாரம் 780வது பக்கம் 28வது வசனத்தை வாசிங்க. 21, 28. பொய்ச்சாட்சிக்காரன் கெட்டுப் போவான், செவி கொடுக்கிறவனோ எப்பொழுதும் பேசத்தக்கவனாவான். ஆமென். இங்கே ஆவியானவர் அடையாளப்படுத்தி காண்பிக்கிறார். பொய் சாட்சியை கொண்டு வருகிறவன் அவன் கெட்டு போவான். கெட்டு போய்தான் இருக்கான், கெட்டு போவது சர்வ நிச்சயம். அதற்கு செவி கொடுக்கிறவன் பேசும் பொருளாய் மாறி விடுவான் என்றால் அவன் ஒரு அடையாளமாய் மாறி விடுவான். ஏன்னா அவன் அந்த கண்ணிக்குள் அகப்பட்டு விட்டான். அப்போ நீங்க மிக கவனமாய் இருக்க, மிக கவனமாய் இருக்க, பொய்களை குறித்து மிக எச்சரிப்பாய் நாம் இருக்க, நம்மிடத்தில் வருகிற காரியங்களை குறித்து நாம் மிக 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 எச்சரிக்கையாய் இருந்து அதை முதல் நாம் சீர்படுத்தி பார்த்து வேதத்தின்படி பார்த்து அதன் பின்பாகத்தான் நாம் அந்த காரியத்துக்குள்ளே நம்மை உட்படுத்தணும். என்ன பாருங்க, பொய் சாட்சிக்காரன் எப்படி செய்யறான்? கெட்டு போவான். பொய் சொல்லுகிறவன் அவன் ஏற்கனவே கெட்டு போனவன். அவன் நம்மை கெடுக்கிறதுக்கு தான் பொய் சாட்சிகளை, பொய்யான காரியங்களை நமக்கு முன்பாக நம்மை சுற்றிலும் நடப்பிப்பான். அப்ப அதுக்குள்ள நம்ம போயிட்டவன் நாம் தான் பேசுவோம். ஏன்னா பொய்யை நம்பி நாம் நம்மை விற்று போட்டவர்கள். வேதம் நம்ம எச்சரிக்கிறது. இது மிகவும் நீங்க கவனமா இருக்க வேண்டிய காரியம். இப்ப நீதிமொழிகள் 25 அதிகாரத்துக்கு வாங்க. 18 எடுத்து வாசிங்க. புரனுக்கு விரோதமாய் பொய்ச்சாட்சி சொல்லுகிற மனுஷன் கண்டாயுதத்துக்கும் கட்கத்துக்கும் கூர்மையான அம்புக்கும் ஒப்பானவன். பொல்லாதவன். சத்துரு நமக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லுகிறது நமக்கு நன்றாய் தெரியும். அப்போ பொய்யை கொண்டு வருகிற சத்துருவால் பிடிக்கப்பட்டிருக்கான் என்பது சர்வ நிச்சயமே. தண்டாயுதம் என்று சொன்னா நீங்க பழைய காலத்தில் போர்ல போறவங்க வச்சிருப்பாங்க, பெரிய உருண்டையா இருக்கும், அப்படி ஒரு தடி, அதால அடித்த அவ்வளவு ஒரு பலமான ஒரு தண்டாயுதம். கட்டம் என்றால் அதுல எல்லாம் முள்ளு 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 மாறி சுத்தி இருக்கு. அது அடுத்த அம்பு நமக்கு தெரியும், கூர்மையான. அப்போ எந்த விதத்திலும் நாம் இந்த உபாயத்துக்குள்ள இந்த தந்திரத்துக்குள்ள நம்ம போய் விழுந்துட்டோம் என்று சொன்னால் நம்மை கிழிப்பதும் அடிப்பதும் குத்துவதும் அதிக நிச்சயம். வேதம் நமக்கு அதை தெளிவாய் சொல்லுகிறது. அப்போ மிக கவனமா இருக்க. நம்ம பிறருக்கு விரோதமாகவும் பொய் சாட்சி சொல்லக்கூடாது. பொய் சாட்சி சொல்லக்கூடாது. பொய் சாட்சி சொல்லுகிறோம் என்று சொன்னால் நாம் அந்த அவருடைய உபாயத்துக்குள்ளே விழுந்துட்டோம். அப்போ நாம் எந்த காரியத்தையும் நாம் செய்ய முன்பாக வேத வசனத்தின் ஆதாரத்தில் நாம் பார்த்துதான் நாம் காரியங்களை செய்யணும். அப்படி நாம் செய்ய தவறும் பொழுது நாம் அந்த பொய்க்குள்ளே விழுந்து விடுகிறோம். ஆகவேதான்
அடுத்த 26வது அதிகாரம் 22 28 வரைக்கும் உள்ள வார்த்தைகளை வாசிங்க பாருங்க. எப்படி இது நம்மை கொண்டு போய் அப்படியே அந்த தந்திரத்துக்குள்ள விளைவைக்கிறது அழகாய் எழுதப்பட்டிருக்கு. வாசிங்க 22 கோல்காரனுடைய வார்த்தைகள் விளையாட்டு போல் இருக்கும், ஆனாலும் அவைகள் உள்ளத்திற்குள் தைக்கும். கோல்காரன் நம்மை பொய் சொல்லுகிற பொய்யாய் காரியங்களை சொல்லுகிறவர்கள், அந்த வார்த்தை நம்முடைய உள்ளத்துக்குள்ளே தைக்காது, போயிட்டு தண்டா உங்களோட உள்ளத்தை குத்தி 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 தைத்து 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 உங்களை அப்படியே இழுத்து போடும். தொடர்ந்து வாசிங்க. நேச அனலை காண்பிக்கிற உதடுகளோடு கூடிய தீய நெஞ்சம் வெள்ளி பூச்சி பூசிய ஓட்டை போல் இருக்கும். பகைஞன் தன் உள்ளத்தில் கபடத்தை மறைத்து தன் உதடுகளினால் சூது பேசுகிறான். அவன் இதம் பேசினாலும் அவனை நம்பாதே. அவன் இருதயத்தில் 7 அருவருப்புகள் உண்டு. பகையை வஞ்சகமாய் மறைத்து வைக்கிறவன் அவனோ அவனுடைய பொல்லாங்கு மகா சபையிலே வெளிப்படுத்தப்படும். படுகுழியை வெட்டுகிறவன் தானே அதை விழுவான். கல்லை புரட்டுகிறவன் மேல் அந்த கல் திரும்ப விடும். கள்ளனாவு தன்னால் கிளேசப்பட்டவர்களை பகைக்கும். ஜெபம் பேசும் வாய் அழிவை உண்டு பண்ணும். இதுதான் பொய்யான அந்த தந்திரத்தோடு வருகிற யாரை பயன்படுத்தினாலும் அந்த தந்திரத்துக்குள்ள விழுந்திருக்கோடைய கிரியைகள் எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா அப்படியே இப்படித்தான் தந்திரமான அன்பை காட்டி இழுத்து போடும். நேச அனலை காண்பிக்கிற உதடுகளோடு உங்கள அன்பாயா இருக்கிற மாதிரி பேசி உங்களோட தந்திரமா அந்த வலைக்குள்ள கொண்டு வந்து விட்டுருவான். ஆனா அவருடைய உள்ளத்துக்குள்ள இருக்கிறது பொய்யும் சூடும். எப்படியாவது இவனை கவுத்து போடணும், எப்படியாவது இவனை நான் கவுத்து போடணும், எப்படியாவது இந்த காரியத்தை நான் குழப்பி விட்டுறணும், அதுதான். ஆனா பேசும்போது பாருங்க 7 அருவருப்புகள் நமக்குள்ள, அந்த அருவருப்பு பூர்ணமா 7 பரிபூர்ணத்தை காட்டுகிறது. தேவன் பரிபூர்ணமான அவருக்குள்ள எல்லாம் நன்மையா இருக்கிறது. பாருங்க இப்படிப்பட்ட ஒரு மனுஷனோ மனுஷியோ அந்த சத்ருவோ எப்படி 7 பரிபூர்ணமான அருவருப்புகளால் நிறைந்தவர். அவர்கள் அந்த பொய்யை வஞ்சகமாய் கொண்டு வருவாங்க. நமக்கு அதான் கவனமா இருக்க. அது நம்முடைய விசுவாசத்தை விட்டு வழி விலகி போக பண்ணிடும். மிக கவனமாய் நாம் இருக்க வேண்டிய காலம் பிள்ளைகள். தேவன் அதை சபையை நமக்கு தெரியப்படுத்துகிறார். இப்படிப்பட்ட பொல்லாங்குகளின் பிள்ளைகள் போய்விடக் கூடாது என்று அவர் நம்மை நேசிக்கிறார், நம்மை அரவணைக்க விரும்புகிறார், நம்மை சரிப்படுத்த விரும்புகிறார். நாம் அந்த பொல்லாத வஞ்சனைக்குள்ள விழுந்துட்டோம் என்று சொன்னாலே நாம் விசுவாச ஓட்டம் ஒரு நாள் முன்னுக்கு போக போறது இல்லை. அது நம்மை நிச்சயமாய் ரிவர்ஸ்ல தான் போக பண்ணும், பின்னிட்டு போக பண்ணுமே அல்லாம நாம் முன்னுக்கு போக போறதே இல்லை. அது நமக்கு முடிவிலே தீமையாய் முடியும். அப்போ நாம் மிக கவனமாய் இருக்கணும், மிக கவனமாய் இருக்கணும். இப்படிப்பட்ட காரியங்கள் எப்படி நமக்கு நோக்கி வருகிறது என்பதை நாம் கூர்ந்து பார்க்கணும். கூர்ந்து பார்த்து நாம் அதை நிதானித்து அறிந்து கொள்ள வேண்டாம். அதற்கு நம்முடைய ஆவியானவர் நம்மிலே பரிபூர்ணமாய் இருக்கணும். அவர் இருந்தால் தான் நமக்கு இந்த காரியங்களை எல்லாம் கற்றுக் கொடுப்பார், காண்பித்து கொடுப்பார். இல்லைன்னு சொன்னால் நாம் அதுக்குள்ளே அகப்படுவது நிச்சயமே. அந்த விசுவாசத்தை விட்டு, அதாவது கிறிஸ்து மேலே இருக்கிற அன்பை, கிறிஸ்து மேலே இருக்கிற நம்பிக்கையை எல்லாத்தையும் நம்ம விட்டுருவோம். கிறிஸ்து ஏற்படுத்தின சபை மேல, ஊழியங்கள் மேல நமக்கு நம்பிக்கை இருக்காது. நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த ஸ்தல சபையில, நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த ஊழியக்கார மேல, இல்ல நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த ஆலோசனைகள நமக்கு நம்பிக்கை இருக்காது. நம்ம பொய்க்குள்ள விழுந்து இருக்கு, பொய்யான காரியங்களுக்கு நம்ம விழுந்துட்டோம். அப்போ நாம் அதில் அகப்பட்டு இருக்கிறபடினால் நாம் அதிலிருந்து வெளிவராவிட்டா முடிவு பரிதாபம். அப்போ மிக கவனமாய் நாம் இருக்கணும். ஒரு மனிதனை உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்கிறேன். ஒரு ஊழியக்காரன் விசுவாசத்திலே ராஜாவுக்கு விசுவாசத்திலே ராஜாவை எதிர்த்து பேசினார். தேவன் கொடுத்த வார்த்தை மேலே விசுவாசம், அதை விட்டு விலகவே இல்லை. தேவன் சொன்னபடியே போய் காரியத்தை செய்து வருகிற ஒரு மனிதன், ஒரு ஊழியக்காரன், தேவ ஊழியன், அவனை எப்படி பிசாசு வழிவிலகி போக பண்ணுகிறான் என்பதை தான் பார்க்க போகிறோம். 1 ராஜா 13வது அதிகாரம், 1 ராஜாக்களின் புத்தகம் 13வது அதிகாரம் விடுங்க. அதிகாரம் 14 இருந்து 18 வரைக்கும் உள்ள காரியங்களை வாசிங்க. 446வது பக்கம். தேவனுடைய மனுஷனை தொடர்ந்து போய் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்திருக்கிற அவனை கண்டு, யூதாவில் இருந்து வந்த தேவனுடைய மனுஷன் நீ தானா என்று
இப்படிப்பட்ட விசுவாசம் உறுதி, தளராத உறுதி. போன வழியால கூட நான் வரமாட்டேன் என்று வேற வழியால திரும்பி வந்து விசுவாசத்துல உறுதியாக பேசுகிறான். அங்க இன்னொரு ஒரு வயதான ஊழியக்காரனை அடையாளப்படுத்தி ஒரு மனிதன் இவனை சந்திக்கிறான். நடந்த சம்பவங்களை கேள்விப்பட்டு சந்திக்கிறான். நமக்கு தெரிந்த சம்பவம். ஆனாலும் பாருங்க எப்படி இவனை சத்ரு வஞ்சிக்கிறான். நீங்க புரிஞ்சுக்கணும். ஊழியக்கார் வார்த்தையை நேரடியாக கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து தேவன் இவனிடத்தில் பேசினது தேவன். ஆனா இப்படிப்பட்ட மனிதனை எப்படி அழகாய் சத்ரு விழுத்துகிறான். 18வது வசனத்தை வாசிங்க. அதற்கு அவன், உம்மைப் போல நானும் தீர்க்கதரிசிதான். அவன் அப்பம் புசித்து தண்ணீர் குடிக்க நீ அவனை திருப்பி உன் வீட்டுக்கு அழைத்துக் கொண்டு வா என்று ஒரு தூதன் கர்த்தருடைய வார்த்தையாக என்னோட சொன்னான் என்று அவனிடத்தில் போய் சொன்னான். அவன் இவரிடத்துல பேசினது கர்த்தர். அவனே சொல்லுகிறான், கர்த்தர் சொன்னார், கர்த்தர் சொன்னார், கர்த்தர் சொன்னார் என்று. இப்ப வந்திருக்கிறவன் சொன்னா தூதன் சொல்லுகிறான். இன்னைக்கு பாருங்க, தூதனை கண்டம், தூதன் சொன்னார், தூதன் செய்தி. இதை சொல்லியே சபைகளை வஞ்சனைக்குள்ள இழுத்து கொண்டு போகிறான் சத்துரு. மிக கவனமா நீங்க இருக்க. என்ன தம்முடைய தூதருக்கு தேவன் கட்டளை கொடுக்காம தூதர்களால ஒன்றும் செய்ய முடியாது. நன்றாக நீங்க எப்பயும் இதயத்தில் நிறுத்தி வைக்கணும். தூதன் வந்து எனக்கு காரை வாங்கி கொடுத்தார், தூதன் வந்து இந்த காரை வேண்டும், இதெல்லாம் பொய். தேவன் கட்டளை கொடுத்தா தான் கேப்ரியல் இறங்கி வரலாம். தேவன் கட்டளை கொடுத்தா தான் மிகாவேல் இறங்கி வரலாம். தம் தூதர்களை அவர் நமக்கு ஊழியரை அனுப்புவார், நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனா கட்டளை அங்கிருந்து வரணும். பாருங்க என்ன சொன்னான் என்று அவனிடத்தில் பொய் சொன்னான். வேதம் தெளிவாய் காண்பிக்கிறது. விசுவாசத்தை விட்டு அவனை வழி விலகி போக பண்ணினான். நமக்கு நடந்த சம்பவம் தெரியும். சிங்கத்தை அனுப்பி அடித்து போடுகிறான். வாலிபன் விசுவாசத்திலே வல்லவனாய் ராஜாவுக்கு பயப்படாமல் பேசின மனிதன். ஒரு செகண்ட்ல இப்படித்தான் நமக்கும் சக ஊழியர்களாய் ஊழியக்காரர்களாய் நம்மளை காண்பித்துக் கொண்டு நாங்க அந்த சபையில் இருக்கிறோம், இந்த சபையில் இருக்கிறோம், கர்த்தர் உங்களுக்கு இப்படி அனுப்புறோம், அப்படி அனுப்பினார் என்று நமக்கும் அனுப்புவது அதிக நிச்சயமே. தேவன் உங்க சபையில உங்களுக்கு உங்க ஊழியக்காரனை கொண்டு என்ன பேசுகிறாரோ அதுக்கு செவி கொடுங்க. அது தேவன் உங்களோடு பேசுகிறது. நாம் எல்லாத்துக்கும் செவி கொடுத்தோம் என்றால் நாம் பொய்யில விழுந்துருவோம். நன்றாய் விளங்கிக் கொள்ளுங்கள். என்ன ஆவியானவர் பேசுகிறார்கள், எப்படி பேச நமக்கு தெரியாது. ஆவியானவர் நமக்கு காண்பித்து கொடுக்க. நாம் எல்லாத்தையும் சத்தியம் என்று எடுக்கும்படியாதான் வார்த்தையை காண்பித்து தான் பேசுவார். வார்த்தையில கொஞ்சத்தை இங்க எடுத்து அங்க எடுத்து அந்த தெளிவான விளக்கத்தோடு பேச மாட்டார். இன்னைக்கு அநேகர் பாருங்க, அப்படித்தான் இன்னைக்கு அநேக பெரிய திரளான கூட்ட ஜனங்கள் போகுது. அங்க பெரிய அற்புத அடையாளம் நீங்க நினைக்க கூடாது. அந்த அற்புத அடையாளங்கள் ஆண்டவரே சொன்னார். பிசாசு வானத்திலையும் அக்கினி இறக்குவான். நம்பத்தக்க பெரிய அடையாளங்களை காண்பித்து உங்களை வஞ்சித்து போடுவான். பொய். நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க. வேதம் நமக்கு எச்சரிக்கிறது. பொய் என்பது ஒரு பெரிய பொல்லாத பெரிசாய் நாம் ஒரு காலத்திலே தேவ வார்த்தையை கேட்டு 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 இதுதான் வார்த்தை, இதுதான் சத்தியம், எங்கே போவேன் ஆண்டவரே என்று சொல்லி இருந்த அநேகருடைய நிலை இன்றைக்கு இப்படிப்பட்ட பொய்யான அடையாளங்கள் அற்புதங்களை பார்த்து நான் அந்த தீர்க்கதரிசியுடைய மகனும் நான் அந்த தீர்க்கதரிசியுடைய பிள்ளை என்று தங்களை மாற்றிக்கொண்டு இருக்கிற காரியங்கள் நாம் அறிந்திருக்கிறோம். மிக கவனம் பிள்ளைகளே, மிக கவனம். இந்த கடைசி காலத்தில் உங்களோட விசுவாசத்தை விட்டு அவன் வழி விலகி போ பண்ணத்துக்கு வைத்திருக்க பெரிதான இந்த பொய்களை நீங்க புரிந்து கொள்ளாம விட்டா அப்படித்தான் விடுவாங்க. உங்களை கர்த்தர் இப்படியாய் ஆசீர்வதித்து இப்படியாய் நடத்த போறார், இல்ல அப்படி செய்யறார், அதுவும் நடக்கும். மிக கவனம், மிக கவனம், மிக கவனமா நீங்க இருக்கணும். எப்படிப்பட்ட ஊழியக்காரனை எப்படி அந்த ஊழியக்காரனை எப்படி வழி விலகி போக பண்ணுறான் பாருங்க. உறுதியாய் வந்தவர் ராஜாக்கே பயப்படல. ஆனா பாருங்க சத்துரு யாரை கொண்டு விழுத்துறான். மிக கவனம் பிள்ளைகளே. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்துக்கு நீங்க கீழ்ப்படிந்து இல்லாம, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியக்காரனுக்கு நீங்க கீழ்ப்படியாம நீங்க
வேறு வேறு காரியங்களுக்கு உங்களை ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா நீங்க வஞ்சிக்கப்படுவது அதிக நிச்சயம். உங்களுக்கு உங்க சபையில என்ன கொடுக்கப்படும் அதான் உங்களுக்குரிய போஜனம், அதான் உங்களுக்குரிய ஆலோசனை, அதான் உங்களுக்குரிய வார்த்தை. தேவன் நிறைவாய் கொடுக்கிறார், நிறைவானதை கொடுக்கிறார், குறைவின்றி கொடுக்கிறார். நீங்க அதுலதான் உறுதியா இருக்கணும், அதைத்தான் நீங்க தியானிக்கணும். அது வேத வார்த்தைகளுக்கு புறம்பாக பொய்யாக இருந்தா நீங்க நிதானிக்க. மிக கவனமா இருங்க. அப்படிப்பட்ட காலத்துக்குள்ள சபை விழுந்து போய் கிடக்கு. ஆவியானவர் அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிறார், ஆவியானவர் பரிதவித்துக் கொண்டிருக்கிறார். என் பிள்ளைகள் வஞ்சனைக்குள்ள பொய்க்குள்ள போயிட்டாங்களே, இச்சகம் பேசுகிற உதடுகளாலே பொய்க்குள்ளே விழுந்துட்டாங்களே, சூதகம் பேசுகிற கள்ள நாவுகளால் பொய்க்குள்ளே போயிட்டாங்களே என்று ஆவியானவர் பார்க்கிறார். ஆனாலும் தன் சிறு கூட்டத்தை சிறு மந்தையை நேசிக்கிறபடினால் பேசுகிறார், நமக்கு காண்பித்துக் கொடுக்கிறார். நாம் அப்படி போய்விடக் கூடாது. ஆகவே மிக கவனம். நாம் எப்படிப்பட்ட விசுவாச வீரனாக இருக்கலாம், எப்படிப்பட்ட, ஆனால் நாம் நிதானிக்கணும். இவன் சற்று நிதானித்து அவன் வார்த்தைகளை கொஞ்சம் கூர்ந்து கவனித்திருந்தான் அவன் பிடித்திருப்பான். பாருங்க எவ்வளவு அழகாய் ஒரு வயதான யார் சொன்னாலும் பிள்ளைகளே, நமக்கு முன்பாக அநேக ஊழியர்கள் உண்டு, வயது மூத்தவர்கள் உண்டு, பெரிய பெரிய ஊழியக்காரர்கள் உண்டு. இன்றைக்கு அப்படிப்பட்டவர்கள் கூட அநேக செழிப்பை உபதேசம் என்று பண்ற காரியங்கள் நாம் அறிந்திருக்கிறோம். அது வேதத்துக்கு புறம்பான உபதேசம், அதிலே அநேகர் கட்டப்பட்டிருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். அப்ப அப்படிப்பட்டதை நாம் எடுத்துக்கொண்டு செயல்படுவோம் என்று நாம் விழுந்து போய்விடுவோம். அதான் இந்த தந்திரம், அதான் போய் அவன் நேரா வரமாட்டான். நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க. அவனுக்கு எப்படி ஆவியானவருக்கு மனிதர்கள் தேவையோ அவனும் ஆவியா இருக்கிறான். அவன் அப்படித்தான் செயல்பட முடியும். மிக கவனமாயிருங்க, மிக கவனமாயிருங்க. ஆவியானவர் நம்மை எச்சரிக்கிறான். ஆவியானவர் இந்த கடைசி காலத்தில் நம்மை எச்சரிக்கிறான். நாம் எங்க போனாலும், எந்த இடத்துல போனாலும் நீங்க இந்த வார்த்தைகளை நினைவு கூறணும். இந்த வார்த்தைகளை நீங்க நினைத்து பார்க்க உங்களோட ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக நான் சொல்லுகிறேன். உங்களுடைய முடிவு நல்லதாய் முடியணும் என்பதற்காகத்தான் நான் அல்ல, ஆவியானவர் என்னை கொண்டு பேசுகிறேன். இதெல்லாம் என்னுடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள், நான் இப்படி சிந்திக்கவும் இல்லை. அடுத்தது விசுவாச வீரன் என்று நமக்கு வேதம் அடையாளப்படுத்தி காட்டுகிறார். விசுவாச வீரன் என்றே அந்த பட்டியலிலே இடம்பெற்ற ஒரு மனிதன் எப்படி சத்ரு வஞ்சிக்கிறார் நமக்கு தெரிந்தாலும் மீண்டும் இந்த வார்த்தைகளை பார்ப்போம். நியாயாதிபதி 16வது அதிகாரம். ஆனால் விசுவாச வீரன் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஆனா பாருங்க சத்ருடைய காரியத்தை. நியாயாதிபதி 16வது அதிகாரம் 5-6 வாசிங்க. முதலாவது, அவனிடத்திற்கு பெலிஸ்தரின் அதிபதிகள் போய், நீ அவனை நயம் பண்ணி அவனுடைய மகாபலம் எதினாலே உண்டாயிருக்கிறது என்றும், நாங்கள் அவனை கட்டி சிறுமைப்படுத்துகிறதற்கு எதினாலே அவனை மேற்கொள்ளலாம் என்றும் அறிந்து கொள். அப்பொழுது நாங்கள் ஒவ்வொருவரும் 1100 வெள்ளிக்காசு உனக்கு கொடுப்போம் என்றார்கள். அப்படியே தெலிலாள் சிம்சோனை பார்த்து, உன் மகாபலம் எதினாலே உண்டாயிருக்கிறது, உன்னை சிறுமைப்படுத்த உன்னை எதினாலே கட்டலாம் என்று நீ எனக்கு சொல்ல வேண்டும் என்றாள். நன்றாய் பார்த்துக் கொள்ளுங்க. நன்றாய் இந்த சம்பவம் நமக்கு தெரியும். சிம்சோனை குறித்து நசரேய கிரகத்தோடு பிறந்த இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பாக சொல்லப்பட்ட ரட்சகன் என்ற பெயரோடு பிறந்த விசுவாசத்துக்கு என்று அடையாளப்படுத்தப்பட்ட சிம்சோன். இப்போ இவனை அப்படித்தான் நம்முடைய சபை விசுவாசத்துக்கு என்று ஓடும் பொழுது அவன் இன்னொரு சபைக்குள்ள இருந்தா நமக்கு கண்ணி வைப்பான். நன்றாய் விளங்கிக் கொள்ளுங்க. இப்போ தெளினால் அந்த பெண், அந்த ஸ்திரீ அவளிடத்துல போய் பேரம் பேசினார்கள். போனதெல்லாம் பெலிஸ்திய சத்துருக்கள். எதை வைத்து பேரம் பேசினார்? பணம். அதான் சொன்ன பணத்தை குறித்து அதிகமாய் பேசுகிற ஊழியர்களை குறித்து, சபைகளை குறித்து எச்சரிக்கையாயிருந்த பிள்ளைகள். நம்முடைய விசுவாசத்தை அது சிதைத்து போடும், நம்முடைய கண்ணை குருடாக்கி போடும். நாம் அதனாலே அதைத்தான் பவுல் எச்சரிப்பாய் எழுதுகிறார். நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க. சிம்சோன் பலத்தவன். நாம் விசுவாசத்துல பலமுள்ளவர்களை நம்மை ஆண்டவர் நம்மை உறுதிப்படுத்தி அந்த பலத்தை நடத்தி கொண்டிருக்கும் பொழுது நம்முடைய பலத்தை புடுங்கணும், நம்முடைய கண்ணை குருடாக்கணும்.
வார்த்தையை பார்க்கிற தெளிவை கொடுக்காம கண்ணை கூடாக்கிறேன். நம்முடைய பலத்தெல்லாம் உருவிடணும். நம்முடைய ஆவியினுடைய பலத்தை உருவிடணும் என்றால் அவன் கொண்டு வருகிற உபதேசங்கள் எல்லாம் பணத்தை வைத்ததா, பணத்தை வைத்து பேரம் பேசிட்டு இங்கே வந்து அந்த பணத்தோடு அவரோட பேரம் பேசுகிற ஸ்திரீயுடைய காரியங்களை நாம் சற்று பார்ப்போம். 15-16 வாசிங்க. அப்பொழுது அவள் அவனை பார்த்து, உன் இருதயம் என்னோடு இராதிருக்க உன்னை சிநேகிக்கிறேன் என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? நீ இந்த 3 விசையும் என்னை பரியாசம் பண்ணினாய் அல்லவா? உன்னுடைய மகாபலம் எதனாலே உண்டாயிருக்கிறது என்று எனக்கு சொல்லாமல் போனாயே என்று சொல்லி இப்படி அவனை தினம் தினம் தன் வார்த்தைகளினாலே நெருக்கி அலட்டிக் கொண்டிருக்கிறதினால் சாப்பிடத்தக்கதாய் அவன் ஆத்துமா விசனப்பட்டு. இப்படிப்பட்ட போதனை நம்ம பார்த்து 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 கொண்டு இருக்கும் பொழுதே நம்முடைய இதயம் அதுல விசனப்படாது. நம்மளை உள்ளுக்குள்ள குத்த வலிக்கிட்டு, ஓஹோ உண்மைதானே, அங்கெல்லாம் இப்படி இருக்கிறாங்களே, பாடலை வந்து கொடுக்குற சாட்சிய அந்த வீட்டை கர்த்தர் இப்படி ஆள் தந்தார், இது எதிர்பார்க்கல, இவ்வளவு பணம் வந்துச்சுது, எனக்கு பேங்க்ல இவ்வளவு பணம் விழுந்துச்சுது, அப்படி விழுந்துச்சுலாம் பெருசாய் அடிச்சு விடுறாங்களே, ஏன் எனக்கு மட்டும் நடக்குது இல்லை. ஆனா நம்ம வார்த்தை நம்ம அப்படி உறுதியாக இருப்போம். வார்த்தையை வைத்து நாம் முன்னேறி போய்கொண்டு இருப்போம். இப்ப நம்ம உடைக்கணும், நம்முடைய விசுவாசத்தை விட்டு வழிவிலக பண்ணணும் என்றால் பொய்களை அனுப்புவான். பொய்களை நமக்கு பார்க்கிறதுக்கு இன்னைக்கு இன்டர்நெட்ல தாரா, நம்ம எங்கேயும் போக தேவையில்லை, வீட்டுக்குள்ள இருந்தே எல்லா பொய்களையும் நாம் பார்க்கலாம். அன்றைக்காவது அப்படி அல்ல. இன்னைக்கு காலம் கட்டு மோசமான ஒரு நிலைக்குள்ள வந்திருக்குது. ஆகவே இன்னைக்கு சபைகள், அநேக சபைகளுடைய நிலைமை மிக தள்ளாட்டம், மிக தள்ளாட்டம். நாம் சரியாய் அடையாளம் கண்டு கொள்கிறது இல்லை. எந்த ஸ்திரீ எப்படிப்பட்ட புரிந்து கொள்றே இல்லை. அப்போ தன்னை ஆடம்பரமாய் அழகாய் காட்டுகிற சபைகள் மேல நம்முடைய நாட்டம், அந்த காரியங்களுக்கு நாம் அப்படியே கண்களால அதை பார்த்து அப்படியே நம்முடைய ஆத்மாவில் இழுக்கப்படும் பொழுது நாம் தள்ளாடுகிறோம். அப்போ நம்ம அந்த பொய்க்குல கொஞ்சம் 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 கொஞ்சமாய் இழுக்கப்பட்டு போய்கொண்டே இருக்கு. இதுதான் சத்துருக்கு வேணும். 17ஆவது வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. அது தன் இருதயத்தை எல்லாம் அவளுக்கு வெளிப்படுத்தி சவரகம் கத்தி என் தலையின் மேல் படவில்லை. நான் என் தாயின் கர்ப்பத்தில் பிறந்தது முதல் தேவனுக்கு நசரேயனானவன். தலை சிரைக்கப்பட்டால் என் மனம் என்னை விட்டு போம். அதனாலே நான் பலட்சியமாகி மற்ற எல்லா மனுஷரை போலும் ஆவேன் என்று அவளிடத்தில் சொன்னார். எப்படி எல்லாத்தையும் அப்படியே தான் வச்சிருந்த விசுவாசம், தனக்கென்று கொடுக்கப்பட்ட அபிஷேகத்தின் அவன் வல்லமை, தனக்கென்று தேவன் வைத்திருந்த திட்டங்கள் எல்லாத்தையும் அப்படியே அப்படி அந்த சபையிலிருந்து வந்த ஊழியக்காரன் அந்த தீர்க்கதரிசி நமக்கு விட்டதுல நம்ம எல்லாத்தையும் கொட்டிடுவோம் பாருங்க, முழுக்க கொட்டிடுவோம். சாத்தானுக்கு அதான் நம்ம அதை பிடிச்சிடுவோம், அழகா பிடிக்கும். அதனால நீங்க யாரோட பேசும் பொழுது உங்களுடைய இதயத்தை எல்லாருக்கும் திறந்து காட்டாங்க. நீங்க காட்டினீங்கன்னு சொன்ன உங்களோட தரிசனத்தை இதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டது, நீங்க காத்து கொள்ளணும். அந்தந்த நேரத்தில் கத்த ஆவியானவர் உங்களை நடத்துவார், ஏவுவார். அப்படித்தான் சிம்சோனை நடத்தி வந்தார். ஆவியானவனை ஏவினார் என்று வேதம் சொல்லுகிறார். பெரிய பலத்த செய்கைகளை செய்கிறான், பெலிஸ்தியரை அடித்து போடுகிறான், 1000 பேரை கழுதை தாடையை கொண்டு கொண்டு போடுகிறான். சாதாரண காரியம் அல்ல. பாருங்க, ஒரு பெண்ணுடைய பொய்யான அவருடைய உபசரிப்பை கண்டு பொய்யை தங்களை அலங்கரித்து காட்டுற சபை கையில் சபை பார்த்தீங்களா? எல்லாரும் அழகா உடுத்துறாங்க, அழகா தங்க நகை போட்டு அந்த இதை போட்டு எல்லாரும் கழுத்துல சிலுவையை போட்டு இங்க பார்த்தா தங்களுடைய சபை அடையாளம் எல்லாம் பெரிய இதுலதான் பாருங்க. இப்ப இங்கதான் ஆண்டவர் இருக்கிறேன், வந்து பாருங்க, சொல்ல வந்து பாருங்க, வந்து பாருங்க, இதுதான் சபை, இதுதான் கிறிஸ்து இருக்கிறார், இதுதான் மகிமை, கிறிஸ்துவின் மகிமை நாளைகள் பொய்யா அடிச்சு விடுவான். பாருங்க, அதுக்கு பின்னுக்கு ஈக்களை போல அப்படி ஈசங்களை போல போவாங்க, அடிக்கப்பட போல தெரியாது. அந்த வெளிச்சத்தை கிட்ட போனே அதுவே வாழ்க்கை முடிஞ்சு போயிடும். ஏன்னா அது பொய்யான வெளிச்சம், அங்கே நித்திய வெளிச்சமாகிய கிறிஸ்து இல்ல. நமக்கு பின் சிம்சோனுக்கு நடந்தது தெரியும். கண்ணை இழந்து தன் பலத்தை இழந்து போய் அங்கே அவன் செய்த காரியம் நமக்கு. ஆனா அவனுக்கு மேல கர்த்தர் வைத்திருந்த தரிசனம் என்ன? கர்த்தர் வைத்திருந்த பெரிதான நோக்கம் என்ன? ரட்சகன், முழு இஸ்ரவேலுக்கும் ரட்சகனாய் எழும்ப வேண்டியவன். அவனை நம்பி திரளான ஜனங்களை கர்த்தர் ஆயத்தப்படுத்தியிருந்தான். அவன் ஆள வேண்டியவன், நியாயாதிபதியாக
ஆண்டிருக்க வேண்டியவன். வெறும் அற்ப வருஷங்களிலே அவன் தன்னை குறித்து தேவன் வைத்ததை நிறைவேற்றி முடிக்காமல் அவன் பரிதாபமாய் மறைத்து போகிற, ஒன்றுக்கு முடியாத செயலற்றவனாக சத்ருவின் கையில தன்னை விட்டு போட்டதனால கட்டப்பட்டு கைதியாக்கப்பட்டு சிறையாக்கப்பட்டு சிறையிலே போய் வேடிக்கை பொருளாக எல்லாத்தையும் விழுந்து முற்று முழுதாய் அவனுடைய வாழ்க்கை சிதைந்து போகுது. ஆனாலும் கடைசியில் அவன் செய்த ஒரு ஜெபம் ஆண்டவரை நோக்கி கேட்டான். அந்த ஜெபத்தின் நிமித்தம் தேவன் அவன் விசுவாசம் இருந்துச்சு. கடைசி நேரத்தில் அந்த விசுவாசம் மீண்டுமாய் துடித்ததனால் தேவன் அவனுக்கு அந்த கிருபையை கொடுத்தான். அவன் பெலிஸ்தியர் 3000 பேருக்கு அதிகமானவர்களை கொள்கிறான். ஆனால் அவனும் மாண்டு போகிறான். நாமும் பாதியிலே மாண்டு போக சந்தர்ப்பங்கள் உண்டு. இந்த பொய் நம்மை பாதியிலே வாரிக்கொண்டு போறதுக்கும் சந்தர்ப்பங்கள் உண்டு. தேவன் பெரிதாய் நாம் போன பிறகு நமக்கு தெரியும், ஆண்டவர் காண்பிப்பார். பத்தியா மகனே மகனே, இதெல்லாம் உணர்குறிக்குது. ஆனா நீ தவறான அழைப்புக்கு பின்பாய், தவறான தரிசனத்துக்கு பின்பாய், தவறான காரியங்களுக்கு பின்பாய் என்னை விட்டு போட்டபடினால் விசுவாசத்தை விட்டு வழி விலகி போயிட்டான். மிக கவனம் பிள்ளைகளே, மிக கவனம். நான் பெரிய வல்லமையான விசுவாசத்துல பெரிதான காரியங்கள் செய்ததா இருந்தாலும் அந்த விசுவாசத்தை நம்ம காத்து கொண்டோடணும். பொய்களுக்கு நாம் செவி கொடுக்கவே கூடாது. பொய்கள் எப்படி வருகிறது என்பதை நாம் பார்க்கணும். நன்றாக ஒரு காரியத்தை நீங்க புரிஞ்சு கொள்ளணும். மற்றவர்களை குறித்து பொய்யாய் செய்தியை கொண்டு வருகிறவர்கள் நாளைக்கு நம்மை குறித்தும் பொய்யாய் செய்திகளை கொடுப்பது அதிக நிச்சயம். இந்த இதை நீங்க புரிஞ்சு கொண்டீங்கன்னா அப்படியே கட் பண்ணி அவட போய் அனுப்பிடுவீங்க. அப்போ கூட தெரியும், இது என் உள்ளத்துக்குள்ள வந்துட்டு என் உள்ளத்தை தைத்து போடும். மிக கவனமாயிருக்கு. இப்போ ஏசாயா 33ஆம் அதிகாரம். இப்போ ஆண்டவர் தீர்க்கதரிசியை கொண்டு பேசுகிறார். எடுத்துப்பா, ஆண்டவர் எப்படி தன்னை அடையாளப்படுத்தி காண்பிக்கிறார், எப்படி பேசுகிறார். 11:12 முதலாவது வாசிங்க. 837 பக்கம் 33ஆவது அதிகாரம் ஏசாயா புத்தகம். பதரை கற்பம் தரித்து தாரணியை பெறுவீர்கள். அக்கினியை போல் உங்கள் சுவாசமே உங்களை பட்சிக்கும். ஜனங்கள் சுண்ணாம்பை போல நீட்டப்படுவார்கள். வெட்டப்பட்ட முட்செடிகளை போல தீயில் எரிக்கப்படுவார்கள். எதை நீங்க பொய்ய கற்பது, பதற பொய்ய கற்பம் தரிப்பீங்க, அது உங்களையே அழிச்சு போடும். ஆண்டவர் எப்படி அழகாய்க்கு உங்களை அழிச்சு போடுங்க. அதைத்தான் கற்பம் தரிச்சு அதைத்தான் நீங்க செய்து கொண்டிருக்கிறீங்க. அது உங்களை அழிக்க போகும். அது சுண்ணாம்பு எப்படி நீட்டப்பட்டது வெள்ளையாய் காண்பவங்க அந்த பொய்யை உங்களை அப்படியாய் உங்களுடைய ஸ்தானத்தை விட்டு உங்களை வழிகளை அழித்து போடும். இப்போ 14 இருந்து வாசிங்க. 16 14 15 வாசிங்க. முதலாவது தன்னை எப்படி தேவன் காண்பிக்கிறார், எப்படி அடையாளப்படுத்துகிறார் பாருங்க. சீயோனில் உள்ள பாவிகள் திகைக்கிறார்கள். மாயக்காரரை நடுக்கம் பிடிக்கிறது. பட்சிக்கு அக்கினிக்கு முன்பாக நம்மை தரித்திருப்பவன் யார்? நித்திய ஜுவாலைக்கு முன்பாக நம்மை தாவரிப்பவன் யார் என்கிறார்கள். மாயக்காரன் வேதம் அடையாளப்படுத்துகிறேன். மாயக்காரன் பாருங்க, இங்க ஒன்று அங்க ஒன்று பேசிட்டு இருப்பாங்க. மாயமான காரியம், அதாவது பொய்யான காரியங்களுக்குள்ள உட்படுத்தி தேவனுக்கு பிரியமாய் இருக்கிறது போல காண்பித்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு முன்பாய் தேவன் தன்னை எப்படி வெளிப்படுத்தி காண்பிக்கிறார்? நான் நித்திய ஜுவாலை, நான் நித்திய அக்கினி. உங்க பொய், உங்க மாயமானம் எனக்கு முன்பாய் செல்லுபடியாகாது. இப்போ பாருங்க, அடுத்த வசனத்தில் ஆண்டவர் சொல்ற காரியத்தை 16. நீதியாய் நடந்து செம்மையானவைகளை பேசி இடுக்கண் செய்வதால் வரும் ஆதாயத்தை வெறுத்து பரிதானங்களை வாங்காதபடிக்கு தன் கைகளை உதறி ரத்தம் சிந்துவதற்கான யோசனைகளை கேளாதபடிக்கு தன் செவியை அடைத்து பொல்லாப்பை காணாதபடிக்கு தன் கண்களை மூடுகிறவன் எவனோ. பாருங்க, நீதி. அப்போ தேவன் நீதியா நடன்னு சொல்றார், பொய்யாய் நடக்கிறார். நீதியாய் நீ நடக்கணும். நீதியாய் நடக்கிற மனிதனுடைய காரியங்கள் எப்படி இருக்கணும், எப்படி நாம் செயல்படணும் என்று ஆண்டவர் நமக்கு அதை பிரித்து காண்பிக்கிறோம். நீங்க சியோனுக்குள்ள இருந்து கொண்டே பொய்யை நம்புறவர்களா இருக்கக்கூடாது. அந்த மாய வழக்குல நீங்க அகப்பட்டு இருக்கக்கூடாது. உங்களுக்கு சரி வர போறது இல்லை. அப்போ நீங்க நீதியாய் நடக்கணும். அந்த நீதியின் வழிக்குள்ள வரணும். நீங்க பதறையே
கற்பம் தரித்து பொய்யே பேசிக்கொண்டு இருக்கக்கூடாது, பொய்களை நம்பிக்கொண்டே இருக்கக்கூடாது. ஆவிதான் தேவன் நம்முடைய கண்களை திறந்தவர விரும்புகிறார். பாருங்க 17வது வசனத்தில் சொல்லுகிறார் பாருங்க, உன் கண்கள் ராஜாவை மகிமை பொருந்தினவராய் காணும், புறத்திலுள்ள தேசத்தையும் பார்க்கும். இதெல்லாம் விட்டுட்டு நீதியாய் நடந்து நான் சொன்ன மாதிரி உன் வழிகளை எல்லாம் நீ செய்யும் பொழுது உன் ராஜாவையும் உனக்கு நான் ஆயத்தப்படுத்திருக்கிற அந்த தூர தேசம் பரம தேசத்தை உன் கண்களே காணும். இதுதான் சத்துருக்கு வேண்டாம். அந்த கண்ணை தான் புடுங்கிட்டான். அதை பார்த்துட்டா நமக்கு விளங்கி, ஓஹோ நான் இப்படி செய்யக்கூடாது, இது தவறான காரியம், இதுக்குள்ள நான் உட்படக்கூடாது, இது செம்மையான வழி இல்லை, இது பொய்யாய் ஒரு காரியம் வருகிறது, இதுக்கு நான் செவி கொடுக்க கூடாது, இது கர்த்தருக்கு பிரியம் இல்லை, நான் இதை செய்தால் கர்த்தர் என்னை மாயக்காரனாய் பார்ப்பார், என் பொய்க்காரனாய் பார்ப்பார் என்ற உணர்வு நமக்குள்ள இருந்துட்டான். என்ன பாருங்க, சத்துரு அந்த உணர்வை எடுத்தாலும் அந்த கண், அந்த உணர்வுள்ள கண்களை அடைத்து போட்டான் என்று ஏசாயாவை தீர்க்கதரிசனம் சொல்லுகிறார். என்ன பொய்யை நம்ப பண்ணிட்டான். ஆகவே தன் ஜனங்களை பார்த்து பேசுகிறீங்க, பொய்களை நம்பி போறீங்க, சரி உங்களுக்கு அது வாய்க்க போறது இல்லை. நான் நீதி உள்ளவர், நான் நித்தியமானவர். அப்போ நம்ம அந்த வழிக்கு வரணும். இப்போ அதே ஏசாயாவை கொண்டு 57வது அதிகாரத்தில் தேவன் பேசுகிற காரியத்தை பார்க்க 11லிருந்து 15 வரைக்கும் உள்ள வார்த்தைகளை வாசிங்க. நீ யாருக்கு அஞ்சி பயப்படுகிறாய்? நீ பொய் சொல்லுகிறாய். நீ என்னை நினையாமலும் உன் மனதிலே வைக்காமலும் போகிறாய். நான் வெகுகாலம் மௌனமாய் இருந்தேன் அல்லவா? ஆகையால் எனக்கு பயப்படாது இருக்கிறாய். உன் நீதியையும் உன் கிரியைகளையும் நான் வெளிப்படுத்துவேன். அவைகள் உனக்கு உதவாது. நீ கூப்பிடும்போது உன் கண்கள் உன்னை தப்புவிக்கட்டும். ஆற்றி அவைகளை எல்லாம் பறக்கடித்து மாறி அவைகளை கொண்டு போடும். என்னை நம்பி இருக்கிறவனோ தேசத்தை சுதந்தரித்து என் பரிசுத்த பர்வதத்திலே காணி ஆட்சிக்காரனாய் இருப்பான். வலிய உயர்த்தி அதை செம்மைப்படுத்தி இடரங்களை என் ஜனத்தின் அடியிலிருந்து எடுத்து போடுங்கள் என்னப்படும். நித்தியவாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவருமாகிய மகத்துவமும் உன்னதமானவர் சொல்லுகிறார். உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் அழிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கொண்டு பணிந்த ஆவியுள்ளவர்களிடத்திலும் வாசம் பண்ணுகிறேன். ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பொய் சொல்லுகிறாய். உன் நீதி நீ பொய்யால் ஏற்படுத்தி வைத்திருக்கிறே, உன்னை சுற்றிலும் ஒரு நீதி, உன் கிரியை, அது உனக்கு செல்லுபடி ஆகாது, அது உன்னை காப்பாற்றாது. அதன் நிமித்தம் நீ நம்பி இருக்கிறியே, அந்த விக்கிரகங்களை வழிபட்டவர்களுக்கு ஆண்டவர் பேசுகிறார். அந்த கணங்கள், இந்த ஐம்பூதங்கள், அந்த பூதம் என்று சொல்றார், அதான் காற்றை இணைத்து காண்பிக்கிறார் ஆண்டவர். இதெல்லாம் உனக்கு ஒன்றுக்கு உதவ போறது இல்லை. அவையெல்லாம் இதெல்லாம் பொய். உன்னை சுற்றி நீ வைத்திருக்கிற காரியம் பொய் என்றால் டேஞ்சர். சபை அதை வைத்திருக்க கூடாது. தேவ பிள்ளை, தேவ மனுஷன் அதை வைத்திருக்க கூடாது. அது மாயை நம்மை வழி விலகி போக பண்ணும். ஆண்டவர் சொல்ற வழியை உயர்த்தின உன்னதத்துக்கு நேராக, நீதிக்கு நேராக, என் சத்தியத்துக்கு நேராக நீ திரும்பு. உன் இடர்களை, பொய்களை எடுத்து போடு. அது இடர்கள், அது வேண்டாம். அதை என் ஜனத்தின் வழியிலிருந்து எடுத்து போடுங்க. அதை ஆண்டவர் எடுத்து போடுங்க. எப்படி எடுத்து போட? அப்ப சபையில் அது பேசப்படணும். சபையில தேவன் நமக்கு அதை வெளிப்படுத்தி காண்பிக்கிறான். என்ன எடுத்து போடுங்க, வச்சிருக்காதீங்க என்று போட்டு தன்னை குறித்து சொன்னார். நித்தியவாசி, நான் பரிசுத்த, நான் என்னுடைய நாமம் மகத்துவமானது, உன்னதமானது. அப்போ அதுல வாசம் பண்ண உங்களை அழைத்திருக்கிறேன். என் மகனே, மகளே, என்னிடத்துல பொய் இல்லை, என்னிடத்துல பொய் இல்லை. அப்போ அப்படிப்பட்ட கர்த்தர், நான் எல்லாவற்றிலும் உண்மை உள்ள பணிந்தேன், எனக்கென்று தன்னை அர்ப்பணித்து என் சத்தியத்தில் நடக்கிற இப்படிப்பட்ட ஆவியிடத்திலே நான் மிகவும் பிரியமாயிருக்கிறேன். பொய் சாத்தானுக்கு நன்றாய் தெரியும். சாத்தானுக்கு நன்றாய் தெரியும். இப்ப பாருங்க, என்னாகும் 23:19 சத்ரு அனுப்பின மனிதன் வந்து என்ன சொல்லுகிறான்? இந்த வசனத்தை பார்த்தா நலமாயிருக்கும். நமக்கு தெரிந்த ஆனாலும் மீண்டும் ஆவியான ஞாபகம். என்ன 23 பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனமாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. ஹalleluya. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பார், அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பார். ஆமென். இந்த
ஆண்டவர் அல்ல. மனிதனும் வழிகளை மாறுபாடாக்க சத்துரு எப்பொழுதும் உனக்கு கண்ணி வைத்துக் கொண்டிருப்பான். என்ன நோக்கி பார், என் உயர்ந்த ஸ்தானங்களை நோக்கி பார், உன் வழிகளை எனக்கு நேராக திருப்பு. இப்போ சாமுவேல் சொல்கிறார், 1 சாமுவேல் 15:29 எடுத்து வாசிங்க. சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்லுகிற காரியத்தை 15:29. இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் பொய் சொல்லுகிறதும் இல்லை, நான் சொன்னதை பற்றி மனஸ்தாபப்படுகிறதும் இல்லை, மனமாற அவர் மனுஷன் அல்ல என்றார். ஆமென். தன்னை குறித்து தேவன் சாட்சி கொடுக்கிற வார்த்தை ஆவியானவர் சாட்சி கொடுக்கிறார். நான் மனமாறுகிறேன், நான் பொய் சொல்லுகிறேன்ல, நான் இப்படிப்பட்டவர். தன்னை அடையாளப்படுத்தி தன்னுடைய சாயலை காண்பித்து ஆவியானவர் தேவன் பேசுகிறார். சபைகளை உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். நாம் மிகவும் கவனமாக இருக்கணும் பிள்ளைகளே. நாம் இருக்கிற காலம் பொய்யால் நிறைந்திருக்கிறது. நம்மை சுற்றிலும் அநேக பொய்களை, நம்மை சுற்றி இருக்கிற உறவுகள், நம்மை சுற்றி இருக்கிற நண்பர்கள், பலரை கொண்டு பலவிதமான பொய்களுக்குள்ள நம்மை அகப்பட பண்ண நம்ம விசுவாசத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். நம்மை திருப்பிடுவான், அப்படியே அதுக்குள்ள போட்டுருவோம். மிக கவனம். நீங்க நினைக்க கூட தனி விசுவாசம் இல்லையே, நம்முடைய விசுவாச கிடையாது வெளியில இருந்து வாக்களை கொண்டது. நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க. வெளியில இருக்கிற சத்துருவின் கண்ணில் இருக்கிறாங்க. உலகம் பொல்லாங்கானுக்குள்ள விழுந்து கிடக்க, பொய்க்குள்ள விழுந்து கிடக்கு. நம்ம யாரையும் பயன்படுத்தலாம், நம்ம தாயை பயன்படுத்தலாம், தகப்பனை பயன்படுத்தலாம், நம்மை சுற்றி நம்ம சகோதரர் யாரையும் பயன்படுத்தலாம். கர்த்தரை நம்பாத, கர்த்தருக்கு தங்களை விட்டுக் கொடுக்காத யாரையும் அவன் பயன்படுத்தலாம். ஏன்னா நம்ம விலைக்கு நம்ம கர்த்தரை நோக்கி ஒரு பேர் நம்ம விசுவாசம் அப்படி இருக்குது. பலத்தோட நிற்கிறோம். நமக்கு இப்படிப்பட்ட தரிசனம் உண்டு. இப்படிப்பட்ட திரளான ஜனங்களை நம்ம ரட்சிக்கணும். நம்மளுடைய ரட்சகர்களாய் கர்த்தர் அனுப்பியிருக்கா. இதை விட்டுறா, இவனை விட்டா, இவன் போய் 1000 2000 ரட்சிப்புகளை கொண்டு வந்தா, அப்ப இவனை அடிச்சுட்டான், அந்த 2000 முடிஞ்சு. அவனுடைய டார்கெட் நீங்க நேக்கிற மாதிரி சின்னவங்களை டார்கெட் பண்றீங்க, பெரிதா டார்கெட் பண்ணிடுங்க. யோசிச்சு பாருங்க. பொய் மிக கவனம் பிள்ளைகள். ஆகையால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த பொழுது அவனை அடையாளப்படுத்தி காட்டும்படியாக யோவான் 8வது அதிகாரம் 44வது வசனத்தை பார்த்தோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நாம் இல்ல, மனிதர்களுடைய வார்த்தைகள் அல்ல, தேவனை தன் வாயினால் சொன்னவை அவை சத்தியமாயிருக்கும். 44 எடுத்து வாசிங்க. பட்டு நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவரால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாயிருக்கிறீர்கள். அவன் ஆதி முதல் கொண்டு மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இராதபடியால் அவன் சத்தியத்திலே நிலைநிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். சத்தியமே இல்ல. சத்தியத்துல ஓடுற உன்னை பொய்க்குள்ள கொண்டு வர்றதுக்கு அவன் வல்லவன். அவன் ஆதியிலிருந்தே பொய்யை சொல்லித்தான் ஸ்திரியை வஞ்சித்தான். ஆதியிலிருந்தே பொய்யை சொல்லித்தான் சோதனைக்கு வந்து சோதனை அடித்தான். ஆதியில இருந்தே ஆண்டவர் அழகாய் காண்பித்துக் கொடுக்கிறார். ஆரம்பத்துல இருந்தே பொய்க்கு பிதா இந்த பூமியை நிரப்பினான். அப்போ நாம் பிறக்கிறதுக்கு எத்தனை 1000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த உலகம் முடிவை நோக்கி 6000 ஆண்டுகளை கடந்து முடிவுக்கு நேராக போய் கொண்டிருக்க இந்த காலகட்டத்தில் அந்த பொய்கள் எவ்வளவு நிரம்பி இருக்குது. இன்றைக்கு இந்த AI இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லி பொய்யான காரியங்களை இன்றைக்கு உருவாக்கி விட்டு, பொய்யான மாயான காரியங்கள். அங்கே இந்த ஒரு ஷூ மாதிரி ஒரு காரியத்தை உருவாக்கிட்டான். இப்ப அதுக்குள்ள போய் நீங்க காலை வச்சுட்டு நீங்க உங்களோட கம்ப்யூட்டர்ல என்ன செய்யணுமா, எந்த நடிகையோ எந்த பெரிய செலிபிரிட்டி யாரை நீங்க அவங்களோட பேரை டைப் பண்ணிட்டு அவங்களோட படத்தை கொடுத்துட்டு அந்த மனுஷன் நீங்க என்னெல்லாம் செய்யணும்னா டைப் பண்றீங்களோ அவளத்தையும் அவன் ஒரு 15 செகண்ட்ல திரையில உணர்ந்துருவான். குழந்த உடனே அங்க இருந்து அந்த திரைக்குள்ள இருந்து நடக்கிற காரியங்கள் இங்க நீங்க அணிஞ்சிருக்கிற இதுக்குள்ள உங்களை வைப்ரேட் பண்ணும். அப்ப அங்க முத்தம் கொடுத்தா உங்களுக்கு முதல்ல முத்தம் கொடுக்கிற மாதிரியே இருக்கு. அங்க எங்கெங்க பிடிக்கிற அதெல்லாம் உங்களை பிடிச்ச மாதிரியே இருக்கும். பொல்லாத காலம், பொய்யின் காலத்துல நாம் வந்துட்டோம். எவ்வளவு கவனமா இருக்கணும். சபை எவ்வளவு எச்சரிப்பா இருக்கணும். மற்றவர்களை எச்சரிக்க வேண்டிய பிள்ளைகள் நாங்கள். நம்மளும் போய் அந்த பொய்க்குள்ள அகப்பட்டு விழுந்து போகவே கூடாது. நாம் முன்னேறி செல்லும்படி அழைக்கப்பட்டவர்கள். பொய்களை நம்புவதற்கு அழைக்கப்பட்ட நாம் சத்தியத்தை நம்பி சத்தியத்தின் கிரியைகளை செய்வதற்கு அழைக்கப்பட்ட பிள்ளைகளா
இருக்கிறோம். நமக்கு தெளிவான வேத சத்தியங்கள் அழகா எழுதி கொடுத்திருக்கிற ஆவியானவர். அத்தனையும் சத்தியமே. நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் பிள்ளைகள்? தேவனை தம்மை அடையாளப்படுத்தி காண்பிக்கிறார். பொய் சொல்லுகிறவர் அல்ல. என்ன பொய் அவருக்கு அருவருப்பு. பொய்யான மாயைகள் அருவருப்பு. அதை தன் பிள்ளைகள் நம்ப கூடாது, நம்பி கெட்டு போய்விடக் கூடாது என்பதில் தேவன் ஆவியானவர் மிகவும் கரிசனை உள்ளவர். நாம் நிற்கிற காலத்தை நீங்க புரிந்து கொள்ளணும். இன்னைக்கு எத்தனை தேவ பிள்ளைகள் மாயான பாருங்க. இந்த சாட்டிங் சூப்பர் எல்லாம் வர்ற படங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அசிங்கமான படங்கள். இமெயில் விட்டாலும் அசிங்க அனுப்புறான். அதெல்லாம் போய் அதுக்கு பின்னாடி இருந்து கிரியை செய்யறவன் வேற ஸ்கேமர்ஸ் இருப்பாங்க. உங்களுக்கு தெரியாது. நீங்க உடனே சட்டிங் உள்ள போயிட்டு ஓகே இந்த வடியாருக்காக இந்த பொம்பளை வடியாருக்கு ஆம்பளை நீங்க சட்டிங்க போயிட்டீங்கன்னு சொன்னா பின்னுக்கு இந்த ஸ்கேமர் உங்களை ஸ்கேம் பண்ணிடுவோம். முடிஞ்சது. நீங்க அதுக்கு ஒரு விலை கிரைம் செலுத்த வேண்டி பெரிய இதுக்குள்ள போயிடுவீங்க. இன்னைக்கு சைபர் இதன்னு சொல்லி எல்லாம் பெரிய வச்சிருந்தாங்க. என்னதுன்னா இன்னைக்கு அவ்வளவு போய் நிரம்பி போயிட்டது. கம்ப்யூட்டருக்குள்ள இருக்கிறதுல 90% அதிகம் பொய்களே. அந்த நாட்கள் நமக்கு அந்த பொய்கள் அவ்வளவா இருக்க இல்லை. இந்த நாட்கள் பெருகிட்டு அப்ப சபை உணர்வாடிய சபை தன்னை விழித்துக் கொள்ளணும். என்ன இதுக்குள்ள போயிட்டீங்கன்னா ஒரு ஆத்மா முடிஞ்சது. நீங்க கர்த்தரோட சேர போறது இல்லை. உங்க ராஜாவை மகிமை போதுனா நீங்க பார்க்க முடியாது. நீங்க நியாய தீர்ப்பின் ஆசனத்துக்கு அவருடைய இடது பக்கத்துல நிற்பீங்க. அக்கினிக்கு நேராய் போகிறவர்களாய் நிற்பீங்க. ஆவியானவர் அதை நன்கு அறிந்திருக்கிறார். பிள்ளைங்க அவருக்கு விருப்பம் இல்லை, நம்மை அழைக்கிறார். ஆகவேதான் பவுல் சொல்லும் பொழுது கொலோசியர் 3வது அதிகாரம் 9வது வசனத்திலே பவுல் ஒரு காரியத்தை எழுதி வைக்கிறார். வாசிங்க. நம்முடைய பழைய மனுஷன் பொய்களால் நிறைந்தவன், கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறவன். கிறிஸ்து எப்படி சத்தியம் உள்ளவராய் உண்மை உள்ளவராய் இருக்கிற அப்படியே இருக்கணும். பழைய மனுஷனுக்கு எந்த சாயலும் கிறிஸ்துவுக்குள்ள வந்து இருக்கக்கூடாது. அவன் பொய்களை கலைந்து போடுங்க என்று சொல்றான். பாருங்க, மேல சொல்றார், நீங்க உன்னதமானவர்கள் எழுந்திருக்கிறீங்க, கிறிஸ்துவோடு கூட அங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க என்று சொல்லிட்டு தான் சொல்றார். பொய் சொல்லாதீங்க. சபைக்குள்ள பொய் இருக்கக்கூடாது. ஊழியர்களுக்குள்ள பொய் இருக்கக்கூடாது. உள்ளதை உள்ளதன் இல்லாதன்னு சொல்லுங்க ஆண்டவர் சொல்லுகிறார். ஏன்னா அது உங்களுடைய விசுவாசத்தை உங்களை வழிவிலக பண்ணுது. நான் பாருங்க, எந்த காரியம் நமக்கு வந்தாலும் அவரால் தான் நான் அப்படி பேசிட்டேன், இல்ல இவையால தான் நான் இப்படி பேசிட்டேன், இதால தான் நான் இப்படி சொல்லிட்டேன், அதால தான் நான் அப்படி சொல்லிட்டேன், நான் பொய்யை நம்பி அதுக்குள்ள விட்டபடினா நாம் விழுந்து போகிறோம். ஆண்டவர் இதெல்லாம் பிரியப்படுறவர் அல்ல. ஆண்டவர் நமக்கு சத்தியத்தை அழகா எழுதி கரத்துல கொடுத்திருக்கிறார். நம்மை கூவி அழைக்கிறார், நீதியின் வழியில் நீ நடந்து என்னை போல முன்மாதிரியாய் நட. பவுல் பார்க்காத பொய்களா, பேதுரு பார்க்காத பொய்களா, யோவான் பார்க்காத பொய்களா, கிறிஸ்து பார்க்காத பொய்களா? யோசிச்சு பாருங்க. ஆனா அவங்க அதுக்கு தங்களை உட்படுத்த அகப்பட இல்லை. என் ஆவியானவர்களே அவங்க களி கொண்டாங்க. ஆவியானவர்களை தங்களை ஒப்பு கொடுத்திருந்தாங்க. என்ன வந்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி மிக கவனம் பிள்ளைங்க. இப்போ யூதா நம்ம எச்சரிக்கிறோம். இன்னும் ஒரு அதிகாரத்தை பார்த்து நான் முடிக்க போகும். யூதா 8, 9, 10, 11 வாசிங்க. அப்படி போலவே சொப்பனக்காரனாகிய இவர்களும் மாம்சத்தை அசுசிப்படுத்திக் கொண்டு கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணி மகத்துவங்களை தூஷிக்கிறார்கள். என்ன தூஷிக்கிற? என்ன பொய்யாய் சொல்லுறாங்க, பொய்யான காரியங்களை காண்பிக்கிறாங்க. தேவனுடைய மகத்துவங்களை, தேவனுடைய இதுதான் சாத்தானுக்கு வேணும். அதை நம்ப பண்ணிதான் இன்னைக்கு திரளான ஜனக்கூட்டம் அங்க போய் முன்னால குத்துதுகள், அதை தூக்குதுகள், நீங்க தான் அப்பா சுவாமி தேவனே என்று சொல்லி இன்னைக்கு திரளான கூட்டங்கள் பொய்யான மதங்களை நம்பி போய் கொண்டிருக்கிற காரியங்களை பாருங்க. என்ன பொய், அதான் தூஷிக்கிற தன்மை, அதான் பொய். இது சாத்தான் ஆதியிலிருந்து தொடங்கி இன்று வரைக்கும் செய்து கொண்டிருக்கான். தொடர்ந்து வாசிங்க. பிரதான தூதனாகிய மீகாவேல் மோசே
இவர்களுக்கு ஐயோ, இவர்கள் காயினுடைய வழியில் நடந்து பிலேயாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்திலே விரைந்தோடி கோரா எதிர்த்து பேசின பாவத்துக்குள்ளாகி கெட்டுப் போனார்கள். இவர மூவர் என்னதான் செய்தார்கள் யோசிச்சு பாருங்க. தூதன், பிரதான தூதன் பொய்க்கு பிதாவாகிய சாத்தானை பார்த்து அவனை பொய்யா இவனுக்கு தெரியாத காரியத்தை குறித்து குற்றப்படுத்தாம அவன் பேசாம அங்கே மோசடி சங்கத்தை குறித்து அவன் எதுவுமே அவனோட தர்க்கிக்கல. ஏன்னா அவன் தேவனுடைய அந்த பிரசனத்தில் இருக்கிறவன், உண்மையான காரியங்களுக்கு மட்டுமே முகம் கொடுத்து பழகினவன். பிசாசு வந்துட்டாங்க, பொய் வந்து நின்று அவனுக்கு தெரியும். ஆகவே அவன் அதுக்குள்ள போயில அந்த தூஷணமான பொய்களுக்குள்ள தன்னை உட்படுத்த இல்லை. மிக கவனமா இருக்கிற பிள்ளைகள், வேதம் நமக்கு நன்றாக எழுதி வைத்திருக்கு. இந்த சம்பவத்தை யூதா பார்த்தாரா? இல்ல, யூதாக்களை வெளிப்படுத்தி கொடுத்த ஆவியானவர் நமக்கு அதை வெளிப்படுத்துகிறார். நன்றாக நீங்க விலகிக் கொள்ளும் ஆண்டவருடைய ஆதங்கம். இப்ப பாருங்க, காயின் சவனை அடித்து கண்டுட்டு தேவன் வந்த கேட்டபோது தேவன் பார்க்கிறான் இல்லாம என்ன பொய் சொல்கிறான். நான் இந்த சவனுக்கு காவல்காரனோ? பாருங்க, அடுத்தது பீலேயாம் தேவனை தரிசித்து ஆசீர்வாதத்தை சொன்னவர். பொய்யான காரியத்தை மாயைகள் அந்த ஸ்திரீகள் அனுப்பு, அந்த பொய்யான விக்கிரகம் அதாவது மாயை பொய்யை பின்பற்றிட்டு அப்போ இவங்க அடிக்கப்படாதுன்னு சொல்லி 3600க்கும் அதிகமானவர்களை ஒரே நாள கொன்றதுக்கு பீலேயாம் பொய் சொல்லி ஒரு காரியத்தை பொய்யான காரியத்தை அனுப்புகிறார். அடுத்து அதுவும் பொய் தான். அதுக்கு அடுத்தது நீங்க யோசிச்சு பாருங்க, கோராகு இவர்களுக்கு தேவன் அழைத்து கொடுத்த ஊழியம் அங்கே பணிமுட்டுகளை சுத்தம் பண்ணுகிறது. அது அவர்களுக்கு நன்றாய் தெரியும், இதுதான் சத்தியம். ஆனா அப்போ எங்களுக்கு ஆசாரிப்பு பட்டம் வேணும். தேவன் எங்களுக்கு தரமாட்டேன்னு சொன்னதா பொய். தேவன் உங்களுக்கு சொல்லிட்டாரு இல்ல, அது ஆரோனுக்கு அவனுடைய தலைமுறைக்கு அவனுடைய பிள்ளைகளுக்கு தான் உங்களுக்கு இல்லை என்று சொன்னதை மாற்றி பொய்யாய் அடித்து 250 பேர் விழுந்து போறாங்க. அப்போ பொய் என்றது மிக 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 பொல்லாத காரியம். சத்ரு நம்மை இலகுவாய் விழுத்தி போடுவான். நம்முடைய விசுவாசம் ஒளிந்து நம்முடைய முடிவு பரிதான். ஆகவேதான் நம்ம எச்சரிக்கை இருக்க வேண்டிய காலம் பிள்ளைகளே, மிக கவனமா இருக்கணும். இப்ப பாருங்க, யோவான் அவருடைய இதயத்திலே அவருடைய அந்த சுவாசத்தை உணர்ந்தவர். எப்பொழுது அந்த நேச மார்பிலை சாய்ந்திருந்த யோவான் கொடுக்கிற ஒரு காரிய ஆலோசனை 330வது பக்கம் விடுங்க, கொஞ்சம் முன்னுக்கு. முன்பு யோவான் 5வது அதிகாரம் கடைசி வாக்கியங்களை வாசிக்கும். 19, 20 வாசிங்க முதல்ல. நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்று உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். முதல்ல இதை நீங்க அறியணும். நாம் கர்த்தரால் உண்டாயிட்டோம். நம்ம அந்த பொல்லாங்கான உலகத்தை விட்டு நம்ம கர்த்தருக்குள்ள பழைய மனுஷன் எல்லாத்தையும் விட்டு உண்மையான கிறிஸ்து என்கிற ஜீவனுள்ளவரை நம்ம அணிந்து கொண்டு அவருக்குள்ள வந்துட்டோம். அப்போ நம்ம உலகத்தை எப்படி பார்க்கணும்? பொல்லாங்கானுக்குள்ள இருக்குது, பொய்க்குள்ள இருக்குது. முதல் இந்த எச்சரிப்பை நீங்க எப்பொழுதும் பெற்றுக்கொள்ளணும். மிக கவனமா இருந்து அதை நீங்க புரிந்து கொண்டாதான் நீங்க கர்த்தருக்குள்ள முன்னேறி போகலாம். அடுத்தது வாசிங்க. அன்றியும் நாம் சத்தியமுள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்று அறிவோம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்னப்பட்ட சத்தியமுள்ளவருக்குள்ளும் இருக்கிறோம். இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்காம. இதைத்தான் நாங்க ஏசாயால சொல்றார், நான் நித்தியவாசி, நான் பரிசுத்த, நான் மகா உன்னதமான தேவன், நான் பொய் சொல்லுகிறது அல்ல. தேவன் தம்மை வெளிப்படுத்தி மீண்டும் தம்முடைய அன்பின் சீசனுடாய் சொல்லுகிறார், அவரே சத்தியம் உள்ளவர். நானும் நீங்களும் சத்தியத்துக்குள்ளே இருக்கிறோம். பொய்யை நாம நம்பவே கூடாது. நமக்கு சத்தியம் இன்னது நமக்கு தெரியும். அப்போ உலகம் எங்க இருக்குன்னு நமக்கு தெரியும். நம்ம உலகத்துல வைத்திருந்தாலும் நம்மை சத்தியம் உள்ளவராய் நடக்கிறோம். ஆகவேதான் பிலாத்துக்கு முன்பாய் இயேசு கிறிஸ்து உலகத்துல வந்து நின்றவர் சொன்னார், நான் சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க வந்தேன், பொய்யை குறித்து அல்ல. ஏண்டா தெரியும், பிலாத்து தன்னை பொய்யாய் சிலுவையில யூதர்களை பிரியப்படுத்த மனதாய் தன்னை ஒப்பு கொடுக்க போறான் என்பதை அறிந்தவர். அதை கேட்டோட பிலாத்து பயந்துட்டான். என்ன சத்தியத்தை பேசுறான், இவனுடைய இதயம் இப்போ அவர்கள் பக்கம் போவது, அப்போ அவன் பொய்யை செய்ய போகிறான். ஆகவேதான் பிலாத்து போய் கையை கழுவிட்டான். நீதிமானுடைய இந்த இரத்தத்துக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை என்று கையை கழுவிட்டான். இந்த ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை, நான் சத்தியத்தை கொடுத்து சாட்சி கொடுக்க வந்தேன். ஆகவே சொன்ன, நான் சத்தியத்தை பேசினது உண்டான நீங்க ஏன் என்னை பயக்கிறீர்கள்? என்ன நீங்க பொய்யை நம்புறீங்க.
அப்ப சத்தியத்தை பேசுற மனுஷிய நீங்க பகைத்தா நீங்க பொய்க்குள்ள இருக்கிறீங்க. அதை விட்டு வெளியில வரணும் என்றுதான் தேவன் பேசுகிறார். ஆகவேதான் 21வது வசனத்திற்கு அதிலே வாசிக்க அந்த அதிகாரத்தை யோவான் சொல்கிறார், பிள்ளைகளே நீங்கள் விக்கிரகங்களுக்கு விலகி உங்களை காத்துக் கொள்வீர்களாக. ஆமே, நாம் காண்கிற விக்கிரகங்கள் மாயை, அதுக்கும் உங்களை விலக்கி காத்துக் கொள்ளணும். இந்த பொய் என்கிற விக்கிரகத்துக்கு உங்களுடைய இருதயத்தை பிடிச்சு உங்களை தச்சு உங்களை குத்தி 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 உங்களுடைய விசுவாசத்தை விட்டு வழி விலகி போக பண்ணுகிற விக்கிரமம் உங்களுடைய இருதயத்துக்குள்ள நாட்டப்பட்டிருக்கு. அதை விட்டு நீங்க விலகிறது. ஆகவேதான் சத்தியத்தை நம்ம சத்தியத்துக்குள்ள இருந்தா நமக்குள்ள இருக்க வேண்டிய சத்திய இதயம், நமக்குள்ள இருக்க வேண்டியது பொய்யின் இதயம் அல்ல. நாம் திறந்த புஸ்தகம், திறந்த காரியங்களை செய்யணும். கர்த்தர் நம்மை அதற்காய் அழைத்திருக்கிறார். நாம் இருளில் நடக்கும்படி அல்ல, வெளிச்சத்தில் நடக்க, அதாவது உண்மையில் நடக்க. ஆகவே ஆண்டவர் சொன்னார், நீ வெளிச்சத்தில் நடந்தா இடர மாட்டியே. சீசனை கண்டனை போற அந்த கூட்டி போறேன். ஆண்டவர் நீ ஏன் பயப்படுறார்? வெளிச்சத்தை, வெளிச்சம் இருக்குது, நான் இருக்கிறேன், நடந்து வாங்க, அற்புதம் நடக்குது. அப்போ இதுதான் தேவனுடைய வழி. ஆகவேதான் சங்கீதக்காரனுக்கு ஒரு அனந்த ஞானத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அவன் அழகா எழுதி வைக்கிறான், ஆண்டவரே இந்த பிரமாணங்களை விட்டு வழி விலகிறவர்கள் துன்மார்க்க அழித்து போடுவீர். அதே உபாயமா எப்படி தந்திரமா பொய்யை கொண்டு அப்படி காரியங்கள் நடக்குது என்று சொல்லி நமக்கு ஆவியானவர் எச்சரித்து நம்ம பேசுகிறோம். அப்போ நாம் மிக கவனமா இருக்கணும் பிள்ளைகளே, மிக கவனமா இருக்கணும். ஆண்டவர் இடத்துல தீர்க்கதரிசியாய் சொல்லுகிறார், உன் மடியில் படுத்திருக்கிற மனைவியை குறித்து கூட நீ எச்சரிக்கையாகும். எரேமியா தீர்க்கதரிசி இடத்துல சொல்றான் பாருங்க. எரேமியா தீர்க்கதரிசி அதை பார்த்து எரேமியா தீர்க்கதரிசி 9வது அதிகாரம் 9வது அதிகாரத்தை எரேமியா 885வது பக்கம் 3ஐயும் 4ஐயும் 5ஐயும் வாசிங்க. அவர்கள் பொய்யை பிரயோகிக்க தங்கள் நாவாகிய வில்லை வளைக்கிறார்கள். அவர்கள் இந்த தேசத்திலே பலத்துக் கொள்வதை சத்தியத்துக்காக அல்ல, பொல்லாப்பிலிருந்து பொல்லாப்புக்கு நடந்தேறுகிறார்கள். என்னையோ அறியாதிருக்கிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் அவனவன் தன் சிநேகிதனுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். எந்த சகோதரனையும் நம்பாதிருங்கள். எந்த சகோதரனும் மோசம் பண்ணுகிறான், எந்த சிநேகிதனும் தூற்றி திரிகிறான். அவர்கள் மெய்யை பேசாமல் ஒவ்வொருவரும் தமக்கு அடுத்தவனை எய்கிறார்கள். பொய்யை பேச தங்கள் நாவை பழக்குகிறார்கள். அக்கிரமம் செய்ய உழைக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் எச்சரிக்கிறார். தம் சொந்த ஜனத்தை, தாம் அழைத்த ஜனங்களை தம் தீர்க்கதரிசியை கொண்டு என்ற அப்பிரத்யட்சமாய் காண்கிற கர்த்தர் நம்மை எச்சரிக்கிறார். நமக்கு சவுல் என்று சொல்லப்பட்ட உலகெங்கும் இருக்கிறாங்க. ஆவிக்குரிய பிள்ளைகளாய் காண்பித்துக் கொண்டிருக்கிற மாயக்காரர்கள் போல இருக்கிற உலகெங்கும் இருக்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் எச்சரிக்கையாயிருங்க. அடித்து விடுற பொய்களை நம்பாதீங்க. அவங்க உங்களை ஏய்க்கிறாங்க, உங்களை சிநேகிதர்கள் சொல்லி உங்களை வீழ்த்துவாங்க. தங்களுடைய நாவை வில்ல போல வளைத்து பொய்யை அடித்து உங்களை ஏய்த்து உங்களை சிதறடிக்கிறாங்க. அப்போ தேவன் ஒரு தீர்க்கதரிசி ஏற்படுத்தினா, தன்னுடைய வார்த்தையை தீர்க்கமாக பேசுகிற ஒரு மனிதன் உங்களுக்கு ஏற்படுத்தினா, அந்த மனிதனோட உங்களை எச்சரிப்பா, உங்க நன்மைக்கு ஏதுவாக நன்றாக நீங்க விளங்கிக் கொள்ளுங்க. அப்ப அதை சாத்தான் பாப்பாவோ, இங்க இருந்து வார்த்தை வருது, இங்க இருந்து காரியம் வருது, இவங்களை விழித்து அடைஞ்சு இவங்களை அந்த பக்கத்துக்குள்ள போயிடுவாங்களே, விடவே கூடாது. டக்கு ஊழியக்காரனுக்கு விரோதமா திருப்பி விடுவாங்க. இது இன்னைக்கு நடக்குது சபையில் நடுவில், இன்னைக்கு இதான் நடக்குது ஊழியங்கள் நடுவில். மிக கவனமா இருக்கணும் பிள்ளைகள். நீங்க நிதானிச்சு பார்க்கணும். உங்களை நடத்துறவங்களை இழிவான ஆதாயத்துக்கு நடத்துகிறானா, இல்ல உங்களை கொண்டு ஏதாவது தனக்கு தேவை என்று எதிர்பார்க்கிறானா, இல்ல சத்தியத்தை போதிச்சு உங்களை ஆசிரியர் போயிட்டே இருக்கிறானா பாருங்க. நீங்க கொஞ்சம் சற்று நிதானித்து அறியணும். பொய்க்குள்ள விழுந்துடாதீங்க. பொய்க்கு பிதா அவன். இது அவன் ஆளுகை செய்யல, இது நம்ம ஆவியானவர் ஆளுகை செய்கிற இடம். ஆகவேதான் இன்று வரைக்கும் ஆவியானவர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இன்னும் எவ்வளவு நாளைக்கு தெரியும், எவ்வளவு நாளைக்கு இப்படிப்பட்ட வார்த்தைகளை கொண்டு நம்மை அவர் திடப்படுத்துவார், பலப்படுத்துவார் நமக்கு தெரியாது. ஆனால் அவர் நமக்கு கொடுப்பதை நாம் பிடித்து கொண்டால் அது நமக்கு போதும். அப்போ அதை நம் இதயத்துக்குள்ள வைத்துக் கொண்டால் நம் இதயம் அதை நமக்கு உணர்த்தி கொண்டே இருக்கும். நோ நோ நோ, இது பொய், இதை நம்பாது, இது உன்னை விழுத்துகிற தந்திரம், இதுக்குள்ள நீ விழுந்துடாத மகனே மகனே. என் சபையை விழுந்துடாத, என் மனவாட்டியை விழுந்துடாத, என் ஸ்திரியை விழுந்துடாத, என் கற்புள்ள கண்ணியை விழுந்துடாத.
பவுலுக்கு இருந்து பெரியது. ஏவாளை வஞ்சித்தது போல பொய்யால உங்களை வஞ்சித்திருவானோ என்று நான் பயப்படுகிறேன், கலங்குகிறேன். அப்படிப்பட்ட மனிதன் ஆவியில நிரம்பினான். அப்படிப்பட்ட மனிதனை கொண்டு தான் ஆவியை நம்ம எச்சரிப்பார். இன்னும் அநேகத்தை உங்களுக்கு நான் காட்டலாம். ஆனா இது போதும். நீங்க மிகவும் உங்களை விழுத்துறதுக்குரிய உபாயம் தந்திரத்தை நீங்க புரிஞ்சு கொண்டுட்டீங்கன்னா உங்களோட விசுவாசத்தை விட்டு நீங்க விழுந்து போக மாட்டீங்க. நான் சொன்னேன் தடை பயம். இப்போ நம்மை வழி விலகி பண்ணுகிற உபாயம், சத்துரு உபாயம் என்ன, அதையும் சபை புரிந்து கொள்ளுங்கள். இன்னொரு காரியம் இருக்குது, வரும் நாட்கள் அதையும் பார்ப்போம். அப்போ இதில் நாம் புரிந்து கொள்ளதான் பிள்ளைங்க, இந்த விசுவாசத்துல அப்படியே இணைந்து அழகாக ஓடலாம். ஆவியானவர் நம்மை நடத்துவார். அப்போ அந்த ஆவியானவர், கிறிஸ்துவின் ஆவியானவர் நமக்கு வேண்டும். ஆண்டவர் ஏசாயாவின் ஆவி அவர் தொட்டதுக்கு காரணமே அவன் பொய்யும் சொல்லக்கூடாது, பொய்யின் முதல் காரியம் நம்பவும் கூடாது. ஆகவேதான் அவன் பொய்களை அழகாக அவனுடைய கர்த்தர் நமக்கு பல கோணங்களை எழுதி வைக்கிறான். அப்போ நம்மையும் தேவன் அதற்குத்தான் ஆயத்தப்படுத்துகிறான். அப்போ நீங்க மிக கவனமா இருக்க, உங்க குடும்பங்களை குறித்து கவனமா இருக்க, உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில குறித்து கவனமா இருக்கணும். நீங்க யாரோட உறவு வைத்திருக்கிறீங்க, அவர் எப்படிப்பட்ட மனிதன், அவருடைய ஆவிக்குரிய நிலைமை என்ன, அதை புரிஞ்சு கொள்ளணும். அப்படிப்பட்டவர்களே நீங்க என்ன பார்க்கணும். தூசிக்கிறவர்கள் தங்களுக்கு தோன்றதெல்லாம் சொல்லிக் கொண்டு இவங்க எல்லாம் வேதம் அருமை இருக்கு, நமக்கு அழகாய் யூதா எழுதி வைத்திருக்காங்க. இன்னும் அநேகத்தை நான் காட்டலாம் இப்படிப்பட்டவர்கள் இவர்கள். அப்போ இவர் நம்முடைய பந்தியில கரைகள், நம்முடைய பந்தியில் அவங்களோட பந்தி இருக்காதீங்க. ஏன்னா இவங்க பொய்யை சொல்லி 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 தங்களுக்கு தெரிந்ததை வச்சு உங்களையும் சேர்த்து தூசிக்க பண்ணிடுவாங்க. போனது வேற காரணம், நடந்தது வேற சம்பவங்களா இருக்கலாம், நமக்கு தெரியாது. நீதியின் தேவன் சபலத்தையும் அறிவார். அப்போ மிக கவனம், மிக கவனம். இன்றைக்கு இப்படிப்பட்ட எச்சரிப்புகளை கொடுக்கிற ஊழியர்கள் வெகு சிலர், வெகு சிலர், வெகு சிலர். இன்றைக்கு கிருபை என்று கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாய் புரட்டுகிறவர்கள், விசுவாசத்தை தவறான காரியங்களுக்கு நேராக நடத்துகிறவர்கள், தங்கள் சுய லாபத்துக்கு நேராக இப்படிப்பட்ட பிரசங்கி மாதிரி நீங்க பார்க்கலாம். யூடியூபை தட்டினீங்கன்னாலே அவ்வளவு பேர் அப்படியே எப்படிப்பட்ட ஊழியர்காரங்க எல்லாம் ஆரம்பத்தில் நல்லா பாட்டு படிச்சவங்க, நல்ல பாட்டு பாடி கர்த்தரை உண்மையா ஆராதித்து உண்மையா ஒப்பு கொடுத்த அந்த பாட்டெல்லாம் அபிஷேகம் இப்ப கண்ணாடி போட்டு சினிமா காரணம் போல கூத்து ஆட வேண்டிட்டான். அப்போ பொய்க்குள்ள விழுந்துட்டான். நன்றாக நம்ம கண் கூடாய் பார்க்கிறோம். நம்முடைய கண்களுக்கு முன்பாய் எழும்பி ஆண்டவருடைய பாடல்களை பாடி அப்படியே இருந்தவர்கள் சாதாரணமாக உடுத்து தங்களை கர்த்தருக்கு முன்பாக அர்ப்பணித்து வந்து இன்றைக்கு உடுப்பு ஒவ்வொரு இதுக்கும் கண்ணாடி மாறுது, லைட் எல்லாம் அடிக்குது, சும்மா உடுப்பு டான்ஸ் அப்படி. இன்றைக்கு அப்படி ஊழியர்கள் பெரிய ஊழியர்கள், பெரிய ஊழியர் அவங்களுக்கு பின்னால் நன்றாக பெரிய ஊழியர். ஒரு இடத்துல மட்டுமே, வேற ஒரு இடத்துல உங்களுக்கு சில ஊழியக்காரர் அற்பமாய் காண்பிப்பான் சத்துரு. அவனுக்குலாம் உண்மை இல்லை, அவனுக்குலாம் சத்தியம் இருக்கு. அவனை கொண்டுதான் ஆவியானவர் சத்தியத்தை பேச முடியும். அவனிடத்தில் ஒன்றே ஒன்றுதான் இருக்கு, சத்தியத்தை போதிப்பதை தவிர, சத்தியத்தை சொல்லுவதை தவிர எனக்கு வேறு போஜனமே இல்லை என்று அவன் சத்தியத்தை வாங்கி அதன் மேல இரவும் பகலும் தாகமா இருந்தால் அந்த மனிதன் தான் உங்களுக்கு வழிகாட்ட முடியும். அந்த மனிதனை கொண்டுதான் ஆவியானவரும் வழிகாட்ட முடியும். ஆகவே தேவ சமூகத்தில் எழுந்திருந்து நாம் ஆவியானவருடைய கருத்தை நம்ம ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, இந்த பொய்யான